உண்டாம் நல்ல மனம் உண்டாம் மாமலர நோக்குண்டாம் துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு குரு பெயர்ச்சி 2026. 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 அன்று நிகழக்கூடிய குரு பெயர்ச்சியானது மிதன ராசியிலேருந்து கடகராசிக்கு குருபவன் பெயர்ச்சியாகி போகிறாங்க. அந்த கடகராசி அப்படிங்கிறது குருபவனுக்கு உச்ச வீடு. ஸோ அந்த உச்ச வீட்டுக்கு குருபவன் போகும்போது தன்னுடைய முழு வீச்சில் நன்மைகளை அனைத்து ராசிகளுக்குமே கொடுப்பார். அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், துலாம், தனுசு, கும்பம், மீனம் இந்த 8 ராசிகளுக்கும் முழுமையான நற்பலன்களை அதிகப்படியாக கொடுத்துட்டு மற்ற ராசிகளை 4 ராசிகளை தீமைகளை கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் இந்த ராசிகளுக்கு கொடுக்கக்கூடிய முழு சுப பலன்களை அவங்களுக்கு கொடுக்கறதுல கொஞ்சம் தாமதப்படும், அவ்வளோதான். குரு பகவான் இயற்கை முழு சுப கிரகம் அப்படின்னு பேர். குரு பகவானுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது ஒழுக்கம், நேர்மை, மெரிட்டாக நடந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கிறாங்க. அதனால் இவருக்கு பேர் தன புத்திரக்காரகன்னு பேர். குரு அப்படின்னாலே ஒருத்தருக்கு வழிகாட்டுறவர் அப்படின்னு பேர். ஸோ இந்த அடிப்படையில் குருபகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது இந்த 12 ராசிகளுக்கும் முழு சுபத்தன்மைகளை இருந்தாலும் மேலே சொன்ன 8 ராசிகளுக்கு அதிகப்படியான நன்மைகள் நடக்க இருக்குங்க. இந்த மீதி உள்ள 4 ராசிகளும் பரிகார ராசிகளை இங்கே எடுக்க வேண்டியதில்லை, ஏன்னா அதுக்கும் நல்ல பலன்களை தான் கொடுக்க போகிறாங்க. இருந்தாலும் இந்த 12 ராசிக்காரங்களும் இந்த 2ஆம் தேதி மார்ச் மாதம் 2026 வருஷம் டைம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு போயிட்டு சிவனுக்கு ஒரு அர்ச்சனை செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா மிகவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். குரு பகவானை வழிபடுறது மூலமாக ஒருத்தருக்கு தனம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும், பொருளாதாரம் கிடைக்கும், சமுதாயம் அந்தஸ்து கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, ஒயிட் காலர் ஜாப்னு சொல்கிறோம் இல்லைங்களா, பேங்க்கில் வேலை பார்க்கக்கூடியவங்க, பணத்தை எண்ணக்கூடியவங்க, அழுக்குப்படாமல் வேலை செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காரத்துவம் வைக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் தான். அதுலேயும் கடகராசியில் குரு வர்றது அப்படிங்கிறது கஜகேசரி யோகம்னு பேர். கஜகேசரி அப்படின்னா 100 யானைகள் சண்டையிட வரும்போது ஒரு சிங்கம் எதிர்த்து போட்டிட்டு அந்த 100 யானைகளையும் விரட்டி தள்ளுறது அப்படின்னு பேர். ஸோ இப்படிப்பட்ட கஜகேசரி யோகத்தில் நிகழக்கூடிய இந்த குரு பெயர்ச்சி 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு வருஷமாக இருக்கும். இதுக்கு பிறகு இன்னும் ஒரு 12 வருஷம் கழித்து தான் இந்த ஒரு சிறப்பான ஒரு குரு பெயர்ச்சி அப்படிங்கிறது நிகழும். ஸோ உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கடகராசிக்கு பயிற்சி ஆகுது. குரு பலன் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் என்ற வீட்டுக்கு, அதாவது கடகராசிக்காரங்களுக்கு அல்லது ரிஷபராசிக்காரங்களுக்கு மேலே சொன்ன இந்த 8 ராசிக்காரங்களுக்கும் குரு பலன் அப்படிங்கிறது வந்துடும். ஸோ குரு பலன் வந்துருச்சு அப்படின்னாலுமே திருமணம், குழந்தை பாக்கியம், பொருளாதாரம், வேலைவாய்ப்புகள் போன்ற அனைத்து விதமான சுபகாரியங்களும் நடக்கும். சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா குரு பலன் வேணும். சந்திரன் என்ற வீட்டுக்கு குரு வர்றது, அவர் வீட்டுக்கு சந்திரன் என்ற வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 5ஆம் வீட்டில் குரு வர்றது, சந்திரன் என்ற வீட்டுக்கு 7ஆம் வீட்டில் குரு வர்றது. இப்போது மகர ராசிக்காரங்களுக்கு 7ல் குரு, இதுவே மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, இப்படி 5, 7, 9, 11. இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மீன ராசிக்காரங்களுக்கு 5ல் குரு, தனுசு ராசிக்காரங்களுக்கு அது விழுகாது. இதே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 9ல் குரு. அப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குரு பலன் இருக்குது 11. கன்னி ராசிக்காரங்களுக்கு 11ல் குரு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கன்னி, கடகம், விருச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிக்காரங்களுக்கெல்லாம் குரு பலன் அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு. ஸோ இவங்களுக்கெல்லாம் கல்யாணம், திருமணம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்புகள் போன்ற அனைத்து சுப விஷயங்களும் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ 12 ராசிக்கு உண்டான பலன்களை தனித்தனியாக நம்ம பார்ப்போம். விருச்சிக ராசி நேயர்களுக்கு 2026 குரு பெயர்ச்சி பலன்கள் 2/6/2026 அன்று வரக்கூடிய இந்த குரு பெயர்ச்சியானது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு முழு யோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயம் குரு பலனில் தொடங்குது.
9ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்று அமர்வது முழு குருபலன். இந்த குருபலன் மூலமாக திருமணம், கல்வி, பொருளாதாரம், குழந்தை செல்வம் போன்ற விஷயங்கள் இவை அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். அப்படி சொன்னாலுமே கூட உங்கள் ராசிக்கு 5 கூடிய குரு 9ஆம் இடத்துல உச்சம். 5 அப்படிங்கிறது குழந்தை, 9ன்றது பெண்களுக்கு குழந்தை பாக்கியம். ஸோ அப்படி பார்க்கும்போது பெண்கள் அப்படி இருந்தாலும் சரி, விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஆண்கள் விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, குழந்தை பாக்கியம் கிடைக்க போகிறது அப்படிங்கிறது 100க்கு 100% உண்மை. அதில் எல்லாரும் கூட சந்தேகம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் இன்றைய சூழ்நிலையில் குழந்தை கிடைக்காம, ஏன்னா இன்றைய சூழ்நிலை அப்படி ஆகிப்போச்சு, குழந்தை கிடைக்காம ஹாஸ்பிட்டலாக போய் வராங்க. இங்கே பார்த்தேன் அங்கே செட் ஆகலை, அங்கே பார்த்தேன் செட் ஆகலை, அங்கேயும் செட் ஆகலை, அடுத்த இடத்துல பார்த்தேன் செட் ஆகலை. இதுக்கு ஜோதிடத்தில் என்ன தீர்வு இருக்குது, ஆன்மீகத்தில் என்ன தீர்வு இருக்குது அப்படின்ற அளவுக்கு இன்றைக்கி மக்கள் மருத்துவத்தை விட்டுட்டு நம்ம ஆன்மீகத்துக்குள்ளேயும் ஜோதிடத்துக்குள்ளேயும் தீர்வை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் நான் உறுதியாக சொல்கிறேன், இந்த குரு பயிற்சி காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தின்படி என்ன அமைப்பு இருக்கின்றதை ஒரு முறை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஜாதகம் உண்மை, ஜோதிடம் உண்மை, ஆன்மீகம் உண்மைன்னு இன்றைக்கி எல்லோருக்கும் புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படிப்பட்ட புரிதலோடு நீங்கள் இந்த ஒரு வீடியோக்குள்ளே வாங்க. இப்போ என்ன பலன்கள்லாம் விருச்சிக ராசிக்கு நடக்க இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ராசிக்கு 2 கூடையவன் குரு. அப்போ பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. ஆனால் எப்போவுமே விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பேராசை அதிகம். படிப்படியாக முன்னேறணும் அப்படிங்கிறத விட்டுட்டு விரல் நீட்டினா மழை பெய்யணும்னு நினைக்கக்கூடியவங்க விருச்சிக ராசிக்காரங்க. பருவமழை அப்படிங்கிறது அந்த பருவத்தில் பெய்யறது தான். விரல் நான் நீட்டும் போது மழை பெய்யணும் அப்படின்னு நினைக்கிறது பேராசை. ஸோ அப்படிப்பட்ட குணங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. கிடைக்கும் போது எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த குருப்பெயர்ச்சி காலகட்டம் தான். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், அதை பயன்படுத்திக்கலாம். அடுத்து திருமணம் சொல்லக்கூடிய திருமண பந்தத்துக்காக இயங்கிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அல்லது காதல் போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக காதல் கைகூடும், திருமணம் அப்படின்ற ஒரு பந்தம் உருவாகும். ஆனால் அது எல்லாருடைய அங்கீகாரத்தின் பேரில் தான் நடக்கும், பெரியவங்க முன்னிலையில் நடக்கும். ஆண் பெண் 2 பேருக்கும் இது பொதுவான விஷயந்தான். அதே நேரத்தில் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் கூட கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் உருவாகும், சின்ன சின்ன சங்கடமான சூழ்நிலைகள் உருவாகும். அது பெரிய அளவில் விஸ்வரூபம் எடுத்துலாம் பார்த்துங்க, ஆனால் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. பெரும்பாலும் விருச்சிக ராசிக்காரங்க லவ் மேரேஜ் தான் பண்ணுவீங்க. ஆனால் இந்த சமயத்தில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, ஜூன் மாதத்தில், ஜூலை மாதத்தில், ஆகஸ்ட் மாதத்தில் இந்த 3 மாத காலகட்டமும் கணவன் மனைவி உறவுன்றது கருத்து வேறுபாடுகளோடு தான் நிகழ்ந்து கொண்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இதுக்கு பிறகு எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செப்டம்பர், அக்டோபரில் உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது பெரிய அளவில் வர ஆரம்பிச்சிடும். அந்த அக்டோபர் சமயத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா வேறொரு தொடர்புகள் கூட வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் நண்பர்கள், உறவினர்கள் இவங்க எல்லாத்தையும் நீங்கள் பகைச்சிக்குவீங்க அப்படிங்கிறது இந்த அக்டோபர் மாதத்தில் அது நடக்கும். குறிப்பிட்டு சொல்ல போனோம் அப்படின்னம்னா, இந்த அக்டோபர் மாதத்தில் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே கண்டிப்பான முறையில் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது நீங்கள் வச்சு போய்க்கலாம். அதே நேரத்தில் உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய பாதைகள் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஒழுக்கமாக இருப்பீங்க அப்படிங்கிறது உண்மை தான். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் வெற்றி அடையும். நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும், குறிப்பிட்டு சொல்லப்போனால் ஆன்மீக தொழிலில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த 12 மாத காலகட்டமும் பொற்காலம்தான். ஆன்மீகம், ஜோதிடம் போன்ற இறை நம்பிக்கை, இறைவனுக்கு பணி செய்யக்கூடியவங்க, இறைவனுக்கு தொண்டாற்றக்கூடியவங்க, அதன் மூலம் வருமானம் பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த குரு பயிற்சி காலம் அருமையான காலகட்டம். அந்த காலகட்டத்தில்
உங்களுக்கு வாழ்க்கை ஒரு நல்ல தெளிவான பாதையில் போகும். ஆனால் கணவன் மனைவி உறவுகளை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். சிந்தனைகள் தெளிவாக இருக்கும், நல்ல ஒரு புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க, அறிவாற்றலோடு செயல்படுவீங்க. உங்களுடைய கருத்துக்கு எதிர்வாதம் வைக்க முடியாது. அதே மாதிரி புது புது விஷயங்களை கற்றுக்குவீங்க. அடுத்தவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போவீங்க. அந்த விஷயங்களும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். உங்களுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை கேட்டு நடக்கக்கூடியவங்க இருப்பாங்க. தொழில் பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. திருமண வாழ்க்கையில் திருமணத்துக்காக இயங்கக்கூடியவங்களுக்கு திருமணம் உண்டு. குழந்தை பாக்கியத்துக்காக இயங்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. நிச்சயமாக வீடு பழுது பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. வீடு கட்டியிருந்தீங்க அப்படின்னா அது தவறாக கட்டிட்டு மறுபடியும் அது சரி பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டு. வீடு அளவில் தப்பாயிடுச்சு அல்லது வாஸ்து அமைப்பில் தப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒர்க் அப்படிங்கிறது இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் டிசம்பர் மாதத்தில் நடக்கும். ஸோ இது ஒரு புறம் சொல்லப்போனால் ஒரு நிலை ஜன்னல் ஏதேனும் ஒரு விஷயத்தை இடித்து மாற்றக்கூடிய ஒரு அமைப்புகள் வரும். வாசல் வந்து அந்த பக்கம் வச்சுட்டேன், உச்ச வாசல் வைக்கிறதுக்கு பதிலாக நீச்ச வாசல் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். ஸோ மொத்தமாக சொல்லப்போனோம் அப்படின்னா விருச்சிக ராசிக்கு 100% நல்ல பலன்கள் இருக்குது கண்டிப்பான முறையில். குரு பெயர்ச்சியில் 12 ராசிக்கும் நம்ம வந்து பலன்கள் சொல்லியிருக்கோம். இதை பொறுத்த வரைக்கும் பொதுவான பலன்கள் தான். நீங்கள் தனிப்பட்ட ஜாதகங்களை பார்க்கணுன்னு நினச்சாலும் சரி, அல்லது உங்களுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சந்தேகம் இருந்தாலும் சரி, அல்லது பிரசன்னம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, இல்லை சந்தேகங்கள் கேட்கணும் அப்படின்ற அடிப்படையில் இருந்தாலும் நம்மளுடைய எண் வந்து கீழே கொடுத்துருக்க ஸ்க்ரீனில் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி எப்போ வேணாலும் நம்மக்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்க்கலாம். இல்லை மற்ற சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு வந்துட்டு மேலே சொன்ன விஷயங்கள் பூராமே பொதுவான விஷயங்கள் தான். மேலே நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்திங்களா, இது எல்லாமே பொது பலன்கள் தான். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் வந்து தனிப்பட்ட விஷயங்களை சுட்டி காட்டும். அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணியும் கேட்டுக்கலாம். இல்லை சார் நீங்கள் பேசியிருக்க விஷயத்தில் எனக்கு குழப்பம் இருக்குது அப்படின்னாலும் சந்தேகம் கேட்குறது கூட கேட்டுக்கலாம். அதுக்கு வந்து பணம் கட்டணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. நீங்கள் சந்தேகங்களுக்கு கேட்டுக்கலாம். இல்லை சார் வாஸ்துவில் எனக்கு அப்படி ஒரு டவுட் இருக்குது, அதேமாதிரி பிரசனத்தில் இந்த மாதிரி சந்தேகம் இருக்குது, இது மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதுக்கெலாம் வந்து ஒன்றும் இது கிடையாது. சரிங்களா? நன்றி, வாழ்த்துக்கள். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா புது புது விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. நிறைய மாற்றங்கள் இந்த மாசத்துல இருந்தா ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன் அப்படின்னா பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நிவர்த்தி கிடைக்க போகுதுங்க. விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லெவல்ல பிரச்சனை, வழியே தெரியல அப்படின்னு நினைச்சிருந்தா கூட இந்த மாசம் வந்து அதுக்கு ஒரு வழி அப்படியே உங்களுக்கு வந்து அது இருட்டா இருக்கிற இடத்துல ஒரு சூரிய ஒளி வந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும். அந்த மாதிரி நடக்க போகுது. ஏன்னா நிவர்த்தி ஸ்தானத்திலே சூரியன் வந்து உட்கார்ந்து இருக்காரு வெளிச்சம் கொடுக்கறதுக்கு. அது கூட புதனும் சேர்ந்திருக்காரு, 11 குடையவரும் சேர்ந்திருக்காரு, 10-11 குடையவர் சேர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ராசிக்கு குரு 9ஆம் இடத்துல உச்சம் பெறாரு. இந்த 26ஆம் தேதி மே மாசம் 26ஆம் தேதிக்கு மேல குருவும் வந்து உங்களுக்கு பலம் கொடுத்துருவாரு. சுக்கிரனும் நல்ல பலத்துல இருக்கு. நிறைய நன்மைகள் புது புது மாற்றங்கள்லாம் இந்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நல்ல அற்புதமான பலன்களை கொடுப்பாருங்க. பொதுவாகவே இந்த மாசம் ஸ்டார்டிங்ல இருந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கு. எதை தொட்டாலும் மாற்றங்கள். அதுல வந்து என்னன்னா இடமாற்றமும் இருக்கு, உத்தியோக மாற்றம் இருக்கு, தொழில் மாற்றம் இருக்கு, எல்லா வித மாற்றமும் உங்களுக்கு இருக்கு. பொதுவா உங்களுடைய ராசிக்கு வந்து சூரியன் வந்து 7ஆம் இடத்துல இருந்து புதன் கூட சேர்ந்து பாக்குறதுனால இவ்வளவு நாளா உங்களை யாரும் தெரியாம இருந்தா கூட இந்த டைம்ல வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடும். ஏன்னா புதன் சூரியன் இணைவே ஒரு ஃபேமஸான இணைவு தான். உங்களை வந்து பிரபலியப்படுத்துறதுக்கு உண்டான அமைப்பு. நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் நிபுணத்துவ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன விஷயங்கள் செய்றீங்களோ அதுல நிபுணரா விளங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த புதன் சூரியன் சேர்க்கை தான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது. 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெறாரு 6ஆம் இடத்துல. அப்போ
கட்டாயம் கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி உண்டு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்ல இருந்து ஒரு நிவர்த்தி இருக்குது. தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, 10க்குடைய சூரியன் வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கனால பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். புதுசா தொழில் தொடங்குறதுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். ஏற்கனவே பார்ட்னர் கூட இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்ல ஒரு சுமூகமான உறவுகள் ஏற்படும். அதே மாதிரி ஏற்கனவே இருந்த பார்ட்னர் வெளியில போய் புது பார்ட்னர் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. தொழிலை நல்லா அபிவிருத்தி பண்றதுக்கு உண்டான அமைப்பு, தொழில் தொடங்குறதுக்கு ஒரு கடன் கிடைக்கிறது. இந்த மாசம் தொழில் தொடங்கலாமான்னா தாராளமா தொழில் தொடங்கலாம். குரு பலமும் இருக்கு, தொழில் பலமும் உங்களுக்கு இருக்கனால தாராளமா தொடங்கிக்கலாம். உங்களுடைய சுய ஜாதகத்துல பர்சனல் ஹாரோஸ்கோப்ல தொழில் ஸ்தான அதிபதி இப்ப என்ன திசா புத்தி போயிட்டு இருக்கு, இது எல்லாத்தையுமே பார்த்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ஆனா கோச்சார ரீதியா இந்த மாதம் வந்து தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற காலம்தான், ஏற்ற மாதம் தான் இந்த மாதம்ங்க. தொழில் மூலியமா நல்ல வருமானம், அதே மாதிரி இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்களை லாபம் பார்க்கறது, நல்ல அமைப்பு, வருமானம் அப்படிங்கக்கூடியதும் லாபம் அப்படிங்கக்கூடிய விஷயமும் உங்களுக்கு நிரந்தரமா இனிமேல் வரப்போகுது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்கறாரு. சனி 3 கூடிய சனி 5ஆம் இடத்துல இருக்காரு. இது ஒரு அற்புதமான கிரக பலம் தான் உங்களுக்கு. 5ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டமான ஸ்தானம்ங்க. ஏன்னா இந்த இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்தது, கம்யூனிகேஷன் சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டம் வரப்போகுது. உங்களுக்கு நிறைய நீங்க நினைச்ச விஷயத்தை விட நிறைய காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். நீண்ட தூர இது ப்ரொமோஷன்களோட வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபரும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய சொந்த ஊருக்கே போறதுக்கோ அல்லது நீங்க நினைச்ச பிளேஸ், இந்த பிளேஸ்ல போய் வேலை பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க நினைச்சிருப்பீங்களா, அந்த பிளேஸ்ல போய் வேலை பார்க்கறது, நீங்க எதிர்பார்க்காத வகையில ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது, திடீர்னு ஒரு ராஜயோக அமைப்புகள், இது எல்லாமே இருக்கு. 6 செவ்வாய் பலம் பெற்றிருக்கனால உத்தியோகத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல இன்கம் இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய திறமைகள்லாம் அங்கீகரிக்கப்படும், பாராட்டப்படும், நல்ல காசு பணம் கொடுப்பாங்க. உங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய கம்பெனில மேனேஜ்மெண்ட்டுடைய பாராட்டும் அங்கீகாரமும் பெற்று ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உறுதியாக இருக்கு. வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்குலாம் நீங்க ட்ரை பண்ணா ஈஸியா வேலை கிடைச்சிரும். வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு நிலையே இருக்காது. எல்லாமே மாற்றங்கள் தான். உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கு. அந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மைகளாதான் இருக்கு. அற்புதமான விஷயங்களும் ஐஸ்வர்ய பிராப்தமும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க. தெய்வ அனுகூலம் இந்த மாதம் வந்து முழுமையா உங்களுக்கு நிலைச்சு நிக்குது. 11 குடையவர் 7ஆம் இடத்துல இருக்கு. ஒரு சிலருக்கெல்லாம் திருமண பிராப்தம் இருக்கு. திருமணம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைச்ச நபரையே திருமணம் பண்றதுக்கு உண்டான அமைப்பு. ஏன்னா 5 குடையவர் 9ஆம் இடத்துல போய் உச்சம் பெறதுனால உங்களுக்கு வந்து மனதுக்கு பிடித்த நபரையோ அல்லது நீங்க காதலிச்ச நபரையோ பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடைய நீங்க திருமணம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. திருமணத்துல இவ்வளவு நாள் இருந்த தடை தாமதம் எல்லாம் நீங்கி திருமண பிராப்தமோ அல்லது திருமணம் சார்ந்த நிகழ்வுகளும் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. ஒரு சிலருக்குலாம் மேரேஜ் என்கேஜ்மெண்ட் ஆகும்ல, அந்த மாதிரி அமைப்புகள் இருக்கு. நிறைய பேருக்கு வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கும். புத்திர ஸ்தானத்தை வந்து குரு பாக்குறதுனாலையும் சனி அங்க இருக்கிறதுனாலையும் சந்தான பிராப்தம் இருக்கு. அதை இவ்வளவு நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை இல்லாம ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, இந்த டைம்ல போய் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. அதே மாதிரி திடீர்னு அதிர்ஷ்டம் மட்டும் இல்ல, பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகளா நீங்கி பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு. தாய் வழி சொத்து, தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு தானா வந்து சேரும். தந்தை வழி சொத்துக்கள் பாகம் உங்களுக்கு பிரிக்கப்பட்டு உங்களுடைய ஷேர்ஸ் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. காசு பணம் எல்லா விஷயங்கள்லயுமே உங்களுக்கு காசு பணம்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பு, கல்வி சார்ந்த தொழில்கள், கல்வி சார்ந்த உத்தியோகங்கள்லாம் நல்ல நன்மைகள் இருக்கு. நல்ல உயர்வான சேலரி கிடைக்கும், இன்கிரிமெண்ட் கிடைக்கும். அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க உயர்ந்து போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களா நீங்க மாறுவீங்க. உயர்கல்வியில நல்ல சாதனையாளரா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள் தான். ஏன் அப்படின்னா குரு சுக்கிரன் இணைவே வந்து கலைத்துறையை நல்லா ஹைப் பண்ணி விடும். பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு வண்டி வாகனங்களை போகும்போது கவனம் கவனம் கவனம். உங்களுக்கு மெயினா வந்து நீங்க மைண்டு வந்து ஏதாவது கன்ஃபியூஸ் இருக்கு அப்படின்னா வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். உடல் ரீதியான பிரச்சனைகள்,
உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்த தாயாருக்கோ வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதனால கூடுதல் கவனம் தேவை. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கர்ம ஸ்தானங்கள் கர்ம காரியங்கள்ல கலந்துக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருவாரு. வழிபாடு பண்ணிக்கங்க. துர்க்கை வழிபாடு, காளி வழிபாடு இதெல்லாம் பண்ணிக்கும் போது உங்களுக்கு நன்மைகளா மாறும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணணும். நீங்க அரசாங்க அதிகாரிகள் ரொம்ப அற்புதமான பலன்கள்ங்க. நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைமேல பலனா கொடுக்கும். பொதுவா விருச்சக ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. கணவன் வழி ஆதாயம், அதே மாதிரி பெற்றோர்கள் வழி ஆதாயங்கள் உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. புதுசா ஒரு விஷயம் செய்யறதுக்கு, ஸ்டார்ட் அப் மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கு குடும்ப நபர்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பக்கபலமா இருந்து உறுதுணையா இருந்து நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல வெற்றியை ஈட்டி கொடுப்பாங்க. விருச்சக ராசிக்கு அற்புதமான மாதம் தான் இது. ஒரு அதிர்ஷ்டமான மாசமும் கூட சேர்ந்து வருது. ஒரு நல்ல பலன்கள் இருக்கு. ஆடை ட்ரெஸ் விஷயங்கள்ல ரொம்ப கான்சியஸா இருங்க. பேசக்கூடிய விஷயங்கள ரொம்ப கவனமா இருந்தா இன்னும் நல்ல கூடுதலான அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் உங்களை தேடி வருங்க. இது பொதுவா விருச்சக ராசிக்கு நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறது. ஏன்னா 11 கூடையவரும் 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பாக்குறதுனால நீங்க விருப்பப்பட்ட விஷயமும் வரும், காசு பணமும் தானா தேடி வருங்க. அரசியல்வாதிகளுக்கு சூப்பரான டைமுங்க. 4ஆம் இடத்துல ராகு இருந்தாலும் குருபலம் இருக்கனால பல தடைகளை தாண்டி பல விஷயங்களை தாண்டி நீங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளுமே இருக்கு. விருச்சக ராசியை பொறுத்த வரைக்குங்க பல மாற்றங்களும் அதிசயங்களும் தானாகவே நிகழ்வக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சுக்கிரபலம் கூட இருக்கனால நல்ல ஒரு சுகபோகமான வாழ்வுகள் அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்குங்க. நீங்க என்ன விஷயத்துக்காக ஏக்கங்கள் இருந்துச்சோ அந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். கோர்ட்டு கேஸு சாதகமான இல்லாத சூழ்நிலையிலும் கூட உங்களுக்குன்னு ஒரு ஃபேவர் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். அதை பிடிச்சிட்டு வெற்றியை நோக்கி நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல கவனம் செலுத்தணும். அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். இல்லை அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மருத்துவ செலவை கட்டாயம் கொடுத்துரும். அதே மாதிரி சந்திரனை உங்களுக்கு செவ்வாய் பார்க்கறதுனால ஒவ்வொரு முடிவெடுக்கும் போது யோசிச்சு செயல்பட்டு எடுங்க. டிப்ரெஷன் வந்துடும். கோபம் படபடங்கிறது வந்துடும். சந்திரமங்கல யோகம் இருக்கனால பிபி இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனமாக இருங்க. உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்காதீங்க. விருச்சக ராசிக்காரங்களுக்கு டக்குன்னு கோபம் வந்துடும். டக்குன்னு நினைச்ச விஷயத்த அப்படியே ஃபில்டர் இல்லாம பேசிடுவீங்க. அது உங்களை எதிரிகள் உங்க கூடயே தான் இருப்பாங்க. அது எப்படி எதிரிகள் மாறுறாங்க அப்படின்னா, பொதுவா விருச்சக ராசிக்கு எதிரி வெளியில இருந்து வரணும்னு அவசியம் இல்லை, உங்க கூடவே தான் இருப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க அடுத்தவங்களுக்கு நல்லது அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் போது ஃபில்டர் இல்லாம அப்படியே நீங்க பேசுறதுனால அது அவங்கள காயப்படுத்தினவங்க உங்களை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைப்பாங்க. இதெல்லாமே யோசிச்சு முடிவெடுத்துக்கங்க. பேசும்போது யோசிக்க, உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாது, பேசக்கூடாது. அதே நேரத்துல ரொம்ப பொறுமையா கையாளணும். குரு சந்திர யோகமும் இருக்கு, குரு மங்கள யோகமும் இருக்கு, அதே மாதிரி சந்திரமங்கல யோகமும் இருக்கு. இது எல்லாமே செவ்வாய் உங்களுடைய ராசிபதி உங்களுக்கு கொடுக்கறது. அப்போ உங்களாலேயே உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினாலே பல மாற்றங்களும் பல அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கிறதுக்கு இந்த மாசம் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. பொதுவா விருச்சக ராசிக்கு இந்த மாசம் நல்ல பலன்கள்லாம் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2026ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தோம் அப்படின்னாக்கா விருச்சிக ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியை பார்க்கையில் வருகின்ற 2026 ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்று திருக்கணிதப்படி குரு பகவான் மிதன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார். வாக்கிய கணிதப்படி 2026 மே மாதம் 26ஆம் தேதி அன்று செவ்வாய்க்கிழமை அன்று குரு பகவான் காலை மணி 11:07 மிதனத்திலிருந்து கடகராசிக்கு பயிற்சி அடைகிறார். நம்மளோட கோயில்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா கோவில்களில் வாக்கிய கணிதப்படி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ உங்களோட ராசிக்கு நீங்கள் போயிட்டு வழிபாடு செய்யணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா 2026 மே மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று கோயில்களுக்கு போய் வழிபாடு செய்கிறது தான் சிறப்பாக இருக்கும். அந்த நேரத்தில் தான் அங்கே பூஜை புனஸ்காரங்கள் நடந்துகிட்ருக்கும். நான் ஃபாலோ பண்ணுறது எல்லாமே திருக்கணிதப்படி ஃபாலோ பண்ணுறேன். திருக்கணிதப்படி தான் தனி மனிதர்களுக்கு சிறப்பாக இருக்கும்.
இப்போ திருக்கணிதப்படி வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி என்று குரு பகவான் பயிற்சி அடைகிறார் மிதுன ராசியிலிருந்து. அதாவது உங்களோட ராசிக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து தனக்கு பாக்கியஸ்தானத்துக்கு இந்த குரு பகவான் பயிற்சி அடைகிறார். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு முதல் தரமான யோகாதிபதி 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் தற்பொழுது அஷ்டமஸ்தானத்திலிருந்து 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு வர இருக்கிறார். இது மிகப்பெரிய வரவேற்கப்படக்கூடிய ஒரு குரு பயிற்சின்னு சொல்லணும். 12 ராசிகள்லேயே முதல் தரமான யோகம் பெறக்கூடிய ஒரு ராசி அப்படின்னாக்கா இந்த விருச்சிக ராசிக்கான நடக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி தான் சொல்லணும். ஏன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கடந்த ஒரு 1.5 வருஷ காலகட்டங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இந்த குரு பகவான் இருந்து நட்டம் அவமானம் விரயத்தை சொல்லக்கூடிய அமைப்புகளை கொண்டு வந்து கொடுத்துருந்தார். கடந்த 1.5 வருஷ காலம் குடும்பத்தில் ஒரு மன நிம்மதி கிடையாது, மன சந்தோஷங்கள் கிடையாது. எது செய்தாலும் தடைகள், தாமதங்கள், வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள், மன நிம்மதி குறையுது, பொருளாதார நெருக்கடிகள், கடன் சூழக்கூடிய அமைப்புகள், சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள்ன்ற மாதிரி பல்வேறுபட்ட கஷ்டங்களை சந்திக்கணும். வண்டி வாகன தடைகள் கூட ஏற்பட்டிருக்குன்றதான் உண்மை. அந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு உங்களோட கஷ்டத்தை சொல்லி மாளாது. 8ஆம் இடத்துல குரு வந்துட்டாலே நட்டம் அவமான விரயம், தொழில் சார்ந்த விஷயத்தில் நட்டம் அவமான விரயத்தெல்லாம் சந்திருக்கணும். அதெல்லாம் கடந்த இந்த வர குரு பயிற்சியோட முடிஞ்சு போச்சுங்க. இப்போ வருகின்ற குரு பயிற்சி 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த குரு பகவான் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு வாரி வழங்க போகிறார். உங்களுக்கு யோகாதிபதியானவன் 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய யோகங்கள் உருவாதுங்க. அப்போ தன்னோட ராசியை பார்க்கக்கூடிய யோகங்கள் இந்த நேரத்தில் உதயமாகனால நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் செய்வதற்கும், சுபகாரியங்கள் செய்வதற்கும், அழியா சொத்துக்கள் வாங்குவதற்கும், வீடு மனைவாசல் வாங்குவதற்கும், வீடு மனைவாசல் கட்டுவதற்கும், குடிபெயர்றதுக்கும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம்னா இந்த நேர காலகட்டம் தான். அப்போ இந்த நேரத்தில் பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல இந்த குரு பகவான் இருக்கிறது தந்தை வழி சொத்து சோகனால ஆதாயங்கள் ஏற்படணும். தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள், நீங்கள் சேர்த்து வைத்த சொத்து சோகங்கள், நீங்கள் சேர்த்து வைத்த புண்ணியங்களை இந்த நேரத்தில் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம்ன்ற விதிங்க. அப்போ 2026 ஜூன்லேருந்து 2027 ஜூலை வரலும் ஒரு அதிர்ஷ்டகரமான காலகட்டங்களாக இந்த நேரம் காத்துட்ருக்கு. அப்போ இந்த குரு பகவான் இருக்க இடத்த காட்டிலுமே பார்க்கக்கூடிய இடங்களுக்கு வலிமை அதிகம்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடம் 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். விருச்சிக ராசியை குரு பகவான் பார்க்கறனால தெளிவான சிந்தை பிறக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. இது நாள் வரலும் இது செய்யலாமா செய்யக்கூடாதுன்ற மாதிரி ஒரு யோசனையோடு இருந்த உங்களுக்கு ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கறனால தெளிவான சிந்தை பிறக்கும். நல்லதே சிந்திப்பீங்க, நல்லதே நடக்குன்றுவீங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் நீங்கள் சிந்திக்கக்கூடிய அனைத்து செயல்களும் வெற்றியை பெறும். எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கிறதுக்கான காலகட்டங்கள், நினச்சதெல்லாம் சாதனை பண்ணுறக்கூடிய காலகட்டங்கள், உங்கள் முகத்திலேயே ஒரு தேஜஸ் தெரியறத பார்க்க முடியும். பய உணர்வுகள் நீங்கக்கூடிய விதிகள் உருவாகும். உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். உடல் ஆரோக்கியத்தை பற்றி ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். இதுக்கு முன்னாடி எனக்கு அடிவேறு சார்ந்த பிரச்சனை இருக்குது, சாப்பாடு சாப்பிட்டா செரிக்கலை, ஜீரணமாக மாட்டேன்ற மாதிரி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் கடந்த 1.5 வருஷம் இருந்திருக்கும். இனிமேல் உங்களோட உடல் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வர போகிறீங்க. முழுமையாக குணமடையக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாக போகுதுங்க. அதனால் தெளிவான சிந்தைகளும் தெளிவான மனநிலையும் உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டங்களாக உதயமாக போகுதுங்க. அடுத்ததான் இந்த குருவின் பார்வை உங்களோட ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு படம் இருக்குங்க. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்படின்றது விதிங்க. இப்போ இளைய சகோதரத்தை சொல்லக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். அப்போ இந்த 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்த்தால் உங்களோட முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். வெற்றியை நோக்கிய பயணத்தை எட்டக்கூடிய ஒரு காலகட்டம் உண்டுன்றதான் விதி. உங்களோட இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கு இணக்கமான சூழல்கள், இளைய சகோதரத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம்ன்ற விதிங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான சூழல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கு ஒரு நட்பு வட்டாரங்கள் அதிகரிக்கும். அவர்னால் ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டமும் உண்டு அப்படின்றதான் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. அடுத்து இந்த குருவின் பார்வை 9ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்க இருக்கிறார் 9ஆம் பார்வையாக. இப்போ விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடம், விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க. இப்போ தந்தை வழி பாட்டன் வழி சொத்து சோகத்தினால ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாயிடுச்சுங்க. தந்தைக்கும் உங்களுக்கும் ஒரு இணக்கமான சூழல்கள் உருவாயிடுச்சு. தந்தை வழி சொத்து சோகத்தினால கோர்ட்டு கேஸ் வழக்குகள் எது இருந்தாலும் இந்த நேரத்தில் தந்தை வழி சொத்து சோகத்தினால இந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து சோகங்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். 5ஆம் இடம் என்பது குலதெய்வ ஸ்தானம் அப்படின்னால குலதெய்வத்தின் பரிபூர்ண உங்களுக்கு அருள் கிடைக்கிறதுனால 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தையும் குறிக்கும். வெகு நாட்டில் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, எனக்கு பிறக்குமா பிறக்காதான்னு தெரியல அப்படின்ற நோக்கி காத்துட்ருங்கன்னா கன்ஃபார்மாக இந்த நேரத்தில் குழந்தை பாக்கியம் தரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உதயமாக போகுதுங்க.
அப்போ இந்த நேர காலங்களில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமாக இருக்குது. எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு இந்த நேரத்தில் வளர்ச்சிகள் உண்டு. உடல் ஆரோக்கியம் சிறந்து விளக்கும். உடலை பற்றி ஒருபோதும் கவலைப்பட வேண்டாம். கடந்த காலத்தில் தான் உடல் ஆரோக்கியம் கெட்டு போய் மருத்துவ செலவுகள் அடைந்த காலகட்டங்கள் உண்டு. இந்த ஒரு வருட காலத்தில் அதிர்ஷ்டத்துக்கான காலகட்டமாக இருக்குது. உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். வீடுமனை வாசல், வண்டி வாகன சுகங்கள் வாங்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வீடுமனை வாசலும் வண்டி வாகன சுகங்களும் வாங்கக்கூடிய யோகங்களும் கட்டக்கூடிய யோகங்களும் வீடு கட்டக்கூடிய யோகங்களும் உண்டு. திருமணமாகாத நபர்களுக்கு உங்கள் ராசியை குரு பார்க்கறனால திருமணமாகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரும். 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறனால குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகும். அதனால் உங்களோட சுய ஜாதகத்தையும் ஒரு முறை எடுத்து பாருங்கள். அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடரை கொண்டு போய் கொடுத்து குழந்தை பேருக்காக காத்திருக்கீங்கனாக்கா கணவன் மனைவி இருவர் ஜாதத்தையும் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜோசியத்தை கொடுத்து ஏதாவது தோஷங்கள் இருக்கா, எந்த கோயில்களுக்கு போகணுன்ற மாதிரி பரிகாரம் கேட்டு செய்துட்டு கோயில் பரிகாரங்கள் மட்டும் செய்யுங்க. வேறு ஏதாவது இந்த வெளியே கொண்டு போய் செய்கிறாங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் நம்பாதீங்க. இந்த உலகத்தில் தமிழகத்தில் பரிகாரம் அப்படின்னாக்கா அந்த பரிகாரத்தை நிவர்த்தி பரிகாரம் செய்வதற்காக கோயில்கள் தான் பரிகாரங்க. இப்போ கோயில்களுக்கு போய்ட்டு தேங்காய் பழம் வச்சு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டாலே அந்த பரிகாரத்துக்கு நிவர்த்தி. நாம் எந்த பிரச்சனையோ அது சார்ந்த கோயில்களுக்கு போய்ட்டு இருந்தாவே போதுமானதுங்க. அது தெரியாமல் தான் நம்ம தடுமாறிட்டுருக்கோம். அதனால் எந்த கோயில்களுக்கு போகணுமோ அதை செய்துட்டிங்கன்னா குழந்தை பேர் தடை இல்லாமல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த நேரத்தில் 9ஆம் இடத்துல குரு இருக்கனால ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குருன்ற மாதிரி தொழில் அபிவிருத்தி, பொருளாதார மேன்மை, வியாபாரம் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் வளர்ச்சிகள் ஏற்படும். சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் வளர்ச்சிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 9ஆம் இடம் என்பது அந்நிய தேசம், அந்நிய பயணம், அயல்நாட்டை குறிக்கிறனால இந்த நேரத்தில் விருச்சிக ராசி என்பவர்கள் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது சார்ந்த முயற்சிகள் எடுத்தால் வெளிநாடு வாய்ப்புகளும் சிறப்பாக இருக்கும். 9ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறனால தெய்வீகத்தின் சிந்தனைகள் அதிகரிக்கும். கோயில்களுக்கு போகணுன்னு ஆசைகள் தோண்டும். உங்கள் குலதெய்வத்துக்கு போயிட்டு வரீங்க. அதே போல் நீர் ராசியிலேருந்து குரு பகவான் பார்க்கறனால நீர் சார்ந்த இடங்களுக்கு போயிட்டு வந்தால் வளர்ச்சிகள் எட்டும். வாய்ப்பு கிடைச்சா திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கையில் ஒரு திருப்பங்கள் ஏற்படுறதை பார்க்க முடியும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா ஆன்மீக சிந்தனையில் தலை தோங்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கீங்க. எல்லாமே தெய்வம் தான் அப்படின்ற மாதிரி நம்பி இருக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் இந்த நேரத்தில் படிப்பில் ஓரளவுக்கு முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டம் உருவாகும். தெளிவான சிந்தை பிறக்கும். மறதிகள் நீங்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. படித்து முடித்த நபர்கள் நல்ல உத்தியோகம் பெறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உதயமாகுதுன்று விதிங்க. படிப்புக்காக அயல்நாடு சென்று படிக்கக்கூடிய யோகங்களும் உருவாகுதுன்று விதிங்க. ஏற்கனவே கடன் இருக்கே சார், கடன் அடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானாக்கா கண்டிப்பாக கடன் படிப்படியாக குறையிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்தளவுக்கு வருமானங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உதயமாயிடுச்சுன்று விதிங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் இடம் சார்ந்த விஷயங்கள் இடம் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு. தொழில் சார்ந்த விஷயங்கள் தொழில் அபிவிருத்தி பெறத்துக்கான காலகட்டம் உண்டு. உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் வளர்ச்சி பெறத்துக்கான காலகட்டங்களாக இருந்துட்டுருங்க. விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டம். 9ஆம் இடத்துல குரு இருக்கனால அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமாக இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு வளர்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டமாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது குரு பயிற்சி. வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதி 2026 அன்று குரு மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு பயிற்சியாக போகிறார். இந்த குரு பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் எப்படி இருக்க போகிறது இந்த வருடம்? ஏன்னா குரு ஒரு வருடத்திற்கு ஒரு வீடு என்ற நிலையில் பயணிப்பார். அவ்வாறு பார்க்கும் பொழுது மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு ஒரு வருட காலங்கள் குரு அங்கே தான் இருக்க போகிறாரு. அந்த குரு 12 ராசிக்கும் 27 நட்சத்திரத்திற்கும் உரிய பலாபலனை தரப்போகிறாரு. எப்பயுமே குரு நின்ன வீட்டை கெடுப்பார் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. குரு பார்த்த வீட்டை வளர்ப்பார். அது எதுவாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, தீவையாக இருந்தாலும் சரி, குரு பார்த்த வீட்டை வளர்க்கக்கூடியவர். அதனால் இன்றைக்கி குரு பயிற்சியில் நம்ம 12 ராசிக்கும் உரிய நன்மை தீமையை பற்றியும் கோவில் பரிகாரங்கள் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசிக்கு பார்த்திங்கன்னா, விருச்சிக ராசிக்கு குரு கடகத்திற்கு பெயர்கிறார். அப்போ விருச்சிக ராசிக்கு இந்த குரு எந்த அதிகாரத்தை வாங்குகிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 2ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டுக்கும் சொந்தக்காரருங்க இந்த குரு. இந்த 2, 5க்கு சொந்தக்காரரான குரு கடக வீடான 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் போய் குரு உச்சம் வருது. ரொம்ப அருமை. ஏன்னா குடும்பாதிபதி, அதே பஞ்சமாதிபதி, புத்திர காரகன்,
புத்திர ஸ்தானாதிபதி எத்தனையோ பேர்கள் இந்த குருவுக்கு. இந்த குரு போய் கடகத்தில் அமர்ந்து இந்த வருட பலனை எப்படி தருவார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தற்சமயம் விருச்சிக ராசி பிறந்தவர்களுக்கு அல்லது விருச்சிக லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, ஏன்னா இங்கே 3 நட்சத்திரங்கள் இருக்குது. விருச்சிக ராசினா நம்ம விருச்சிக ராசி பொதுவானதாக தான் நம்ம பேசுகிறோம். இங்கே விஷாகம் கடைசி பாதமான 4ஆம் பாதமும், அனுஷத்தில் முழு நட்சத்திரமாக 4 பாதங்களும், கேட்டையின் முழு நட்சத்திரமான 4 பாதங்களும் இருக்குது. அப்போ இந்த 9 பாதத்திற்கான குறிப்பு தான் இது. விருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு 2-5 கூடியவன் குரு போய் கடகத்தில் 9ல் பாக்கியத்தில் அமர்வது சிறப்பு, அது உச்சத்தில் அமர்வது சிறப்பு. குடும்பத்தில் புதிய உறுப்பினர்கள் இப்போயே வர ஆரம்பிச்சிருப்பாங்க. குழந்தை இன்றைக்கி வரையில் 2வது குழந்தைக்காக நாங்கள் ஏங்குறோங்க, எங்களுக்கு 2வது குழந்தை பாக்கியம் இல்லை, எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏக்கத்தில் இருக்கிறோங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இதோ உங்களுக்கு ஒரு பிரசாதம் மாதிரி குழந்தை அப்படிங்கிற ஒரு காரகத்துவத்தை அந்த குழந்தை காரகாதிபதியை கொண்டு வந்து கொடுக்க போகிறாரு. அதே போல் குடும்பத்தில் ஒரு புதிய அங்கம் உறுப்பினராக வரக்கூடிய ஒரு தருணம். 2ஆம் இடம் என்பது தன குடும்ப வாக்குஸ்தானம். அப்போ தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி பாக்கியத்தில் போய் அமரும் பொழுது புதிய முயற்சி, நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் புதுசாக இருக்குது, எனக்கு இது பழக்கம் இல்லைனாலும் அந்த புதிய முயற்சி வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். வருமானம் வரக்கூடிய நேரமாக இருக்கும். இடம் விட்டு இடம் வேலையில் தனக்கான வேலை, இந்த வேலையிலேருந்து நான் வேறு வேலைக்கு போகிறேன் அப்படின்னா கட்டாயம் இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதே சமயத்தில் வேலை செஞ்சிகிட்டே இருக்கக்கூடிய இடத்துல ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா குரு 9ஆம் இடமான பாக்கியத்திற்கு போகும் பொழுது புதிய ஒரு இடம் அப்படிங்கிறத நமக்கு அது சொல்லலாம். அப்போ மீண்டும் ஒரு வருமானத்திற்கான வாய்ப்பும் ப்ரமோஷன் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பும் இந்த குரு கொடுக்கக்கூடியவராக இருப்பார். அடுத்தபடியாக 3ஆம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த விருச்சிகத்திற்கு மகரம். அந்த மகரத்திற்கு சப்தமஸ்தானத்தில் குரு எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகோதரன் இளைய சகோதரனுக்கு 7ஆம் இடமாக அது பாவிக்கப்படும். அப்போ இளைய சகோதரன் இன்னைக்கு வரல என்னோட உடன் பிறப்புக்கு திருமணம் இல்லைங்க, என்னோட சகோதரன் சகோதரிகளுக்கு திருமணம் இல்லை அப்படின்னா அதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அதே இடம் 3ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு தகவல் சொல்லக்கூடிய இடமும் நம்மளோட பரிமாற்றத்தை சொல்லக்கூடிய இடமும் தான் இந்த 3ஆம் இடம். அதுக்கு 7ஆம் இடமாக போகும்போது புதிய ஒரு பார்ட்னர்ஷிப்பு, அதன் மூலியமாக வருமானத்தை ஈட்டலான்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு அறிவு சார்ந்த ஒரு விஷயத்திற்கும் இது பயன்படும். அப்போ 3ஆம் இடத்துக்கு 7ஆம் இடமாக குரு பயணிக்கிறார், பார்வையும் செய்கிறார். அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றின்னு சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் கும்பத்திற்கு கடகம் 6ஆம் இடமாக மாறும். அப்போ 4க்கு 6 அப்படின்னா தாய் ஸ்தானத்துக்கு 6ஆம் இடம். அப்போ கட்டாயம் அம்மாவின் உடல் நிலையில் சிறு தோய்வு ஏற்படும். அம்மாவுக்கு மெடிக்கல் இஷ்யூ இருக்கும், அதன் மூலியமாக செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு வரும். அப்போ தாயை கட்டாயம் நல்ல ஒரு இதாக இருந்து நம்ம பார்த்துக்கணும், அரவணைப்போடு எடுத்துகிட்டு போகணும். சின்ன ஒரு பிரச்சனைனால அடுத்த நிமிஷம் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம கொண்டுட்டு போய் அதை காமிச்சு அதை அவங்களுக்கு வந்து அதை நிவர்த்தியை செஞ்சு இடத்துல நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவங்க தாய் மேலே ஒரு கவனத்தை வைங்க. பெரிய இஷ்யூ வருமானா வராது, ஏன்னா குரு உச்சநிலைக்கு தான் போகிறாரு. ஆனால் தன் வீட்டுக்கு அவர் 6ல் போய் நிற்கிறதுனால, அதாவது கும்ப வீட்டில் 6க்கு கும்ப வீட்டுக்கு 6ல் போய் நிற்கிறதுனால குருவோட பார்வை தாய்க்கு கிடைக்கல. அப்போ என்னன்னா அந்த 12ஆம் இடம் தாய் ஸ்தானத்துக்கு 12ஆம் இடமான மகரத்துக்கு தான் கிடைக்குது. அப்போ ஹாஸ்பிட்டல் செலவுங்கிறது உறுதிங்கிறது இங்கேயே அதை நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம கொஞ்சம் முன்கூட்டியே எச்சரிக்கை, ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் ஒரு பாடி செக்கப் பண்ணி கொண்டு வந்து அம்மாவுக்கு விட்டுறது, அதோடு அது முடிஞ்சிடும். இல்லாட்டினா அது மெடிக்கல் இஷ்யூ வரையிலும் போகிறதுக்கு வாய்ப்பை கொடுக்கும். அடுத்தது 5ஆம் இடம். 5ஆம் இடத்துக்கு 5ஆம் இடமாக எங்கள் பூர்வீக சொத்தில் போய் ஏதாவது விவசாயம் பண்ணலான்னு இருக்கிறேங்க, இல்லை வீடு கட்டலான் இருக்கிறேங்க, இல்லை பூர்வீக சொத்துக்கு ஒரு அரண், அதாவது வேலி அமைக்கலான் இருக்கேன் இப்படின்னு நினைக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த இடம் கை கொடுக்குங்க. ஏன்னா 5க்கு 5ஆம் இடம் குலதெய்வ அருள் பரிபூர்ண கடாட்சம் அப்படிங்கிறது இந்த இடத்துல கிடைக்கும். ஏன்னா மீனத்திற்கு அந்த குருவானவர் 5ஆம் வீட்டிற்கு 5ஆம் வீட்டு அதிபதி போய் உச்சமாகி 5ல் நிற்பது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். அதோட பார்வையும் கிடைக்கும். அப்போ குலதெய்வம் உங்கள்கிட்ட பேசும். நீங்கள் கொஞ்ச நேரம் நின்று உட்காந்து பேசுனீங்கன்னா அது உங்கள் கூட அதுவும் பேசுகிற மாதிரி ஒரு நிகழ்வு கிடைக்கும். அந்த மாதிரிலாம் ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்கக்கூடிய வருடமாக தான் இருக்குது இந்த வருடம். அதே போல் குழந்தைகளுக்கான படிப்பு, புத்திசாலித்தனம், குழந்தைகள் வந்து ரொம்ப புத்தி கூர்மையான குழந்தைகளை கொடுக்கக்கூடிய தருணம் தான் இந்த தருணம். இதையெல்லாம் நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கோங்க.
அடுத்தபடியாக 6ஆம் வீட்டிற்கு 4ஆம் வீட்டில் குரு. 6 என்பது எப்பயுமே நமக்கு தொழில், அதாவது வேலை, 6ஆம் இடம் வேலை. 6ஆம் வீட்டிற்கு அது 4ஆம் இடமாக போய் மாறுவதால் பார்த்திங்கன்னா வேலையில் சின்ன ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க. இப்போ வேலையில் எனக்கு பிரச்சனை இருக்குங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அதில் ஒரு சின்ன மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். அதே சமயத்தில் அதாவது வீடு கட்டுவதற்காக ஏதாவது கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்குதுன்னா தாராளமாக இதை பயன்படுத்தி நீங்கள் அந்த கடனை வாங்கி வீட்டை கட்டிக்கலாம். அப்போ 6ஆம் இடம் என்பது எதிரி, வம்பு, வழக்கு மட்டுமல்ல, 6ஆம் இடம்தான் ஒரு மனிதனுக்கான வேலை. விருச்சிகத்திற்கு மேஷம் என்பது 6ஆம் இடம். 6ஆம் வீட்டில் தான் அந்த சனி பகவான் போய் நீச்சமாகக்கூடியவர். அப்போ வேலையில் சிறு தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படும். இங்கே குருவின் பார்வை இல்லை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வேலை செய்யக்கூடிய இடத்துல கவனமாக இருங்க. வேலையில் எந்த தோய்வும் இல்லாமல் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கான நிலைப்பாடை மேற்கொள்ளுங்கள். அதே போல் 7ஆம் இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்கு 7 ரிஷபமாக வரும். இந்த 7க்கு 3ஆம் இடத்தில் போய் குரு உச்சம். அப்போ 7க்கு 3னா மனைவி அல்லது கணவன், அவருக்கு 3ஆம் இடத்தில் குரு உச்சம்னா இது எப்படின்னா தன் வீட்டுக்கு ஒரு 11 லாபஸ்தில் போய் நிற்பார். அப்போ கட்டாயம் மனைவியோ கணவனோ எடுத்து செய்யக்கூடிய காரியங்களால் இவங்களுக்கு ஒரு வரவு உண்டுன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் கணவனாவோ அல்லது மனைவியாக இருக்கக்கூடிய உடன் பிறந்த சகோதரர்கள் மூலியமாக இவங்களுக்கு லாபம்னு சொல்லலாம். அப்போ ஒரு மைத்துனர் இருக்கிறாருன்னா அவர் மூலிமா லாபம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்போ இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சப்தம வீடான சுக்கிரன் வீடான ரிஷபம், அந்த ரிஷபத்திற்கு கடகம் 3ஆம் இடமாக வருவதால் உடன் பிறந்த சகோதரிகளுக்கான லாபத்தை இவர்கள் பெறுவார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது விருச்சிகத்துக்கு 8ஆம் இடமாக வருவது பார்த்திங்கன்னா மிதுனம் பார்த்திங்கன்னா விருச்சிகத்திற்கு 8ஆவது வீடாக வரும். 8ஆம் வீட்டுக்கு 2ஆம் வீட்டில் குரு உச்சமாகிறாரு. அப்போ 8க்கு 2 அப்படின்னு பார்த்திங்கன்னா 8ஆம் இடம்ங்கிறது நம்மளோட ஆயுள் ஆரோக்கியத்தை சொல்லக்கூடிய இடம் தான் 8ஆம் இடம். அந்த வீட்டிற்கு 2ஆம் இடத்தில் குரு உச்சமாவதால் 8, 2ன்னு எடுத்துக்கிட்டோமே கிசுங்க சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்திங்கன்னா கசிஞ்சு வெளியில் வர்றது, நம்மளோட ரகசியங்கள் எல்லாம் கசிஞ்சு வெளியில் வந்துருச்சு, ஐயோ நம்ம ஏதோ அதாவது தப்பே செய்யலைனா கூட அவங்களோட மன ரீதியாக பார்த்திங்கன்னா நம்ம தப்பு செய்யலை, ஆனால் இருந்தாலும் நம்ம மேலே ஏதோ ஒரு கிசு அந்த மாதிரி அதுக்கு இடம் கொடுக்கக்கூடிய வகையில் இது அமையும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நட்பு பாராட்டாமல் இருப்பது சிறப்பு. நல்ல நண்பர் தான், தெரிஞ்சவர் தான் அப்படின்னாலும் உங்கள் மேலே ஒரு சின்ன ஒரு குறையாவது சொல்லிட்டு போயிடுவார். ஏன்னா இவர் தாங்க இந்த வேலைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிடுவார். ஆனால் அதுக்கு நீங்கள் முழு காரணமாக இருக்க மாட்டீங்க. ஆனால் அவங்க உங்கள் மேலே தேவையில்லாமல் ஒரு பழி சுமத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் நட்பு வட்டாரத்தில் கவனமாக இருப்பது சிறப்பு. ஏன்னா 8க்கு 2 நாளும் அந்த வீட்டுக்கு அது 12ஆம் இடமாக மாறுவதால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தது கடகம் 9க்கு 9ஆம் இடமே பாக்கியத்துக்கு பாக்கியம். அப்போ தகப்பன், கோவில் மற்றும் பார்த்திங்கன்னா தகப்பன் மூலியமாக ஏற்படக்கூடிய நன்மைகள் அனைத்துமே இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. கோவில் வழிபாடு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீர்நிலை சார்ந்து இருக்கக்கூடிய கோவிலுக்கு போங்க. ஆத்தோரம், அது அம்மன் கோவில், ஏன்னா அது சந்திரனோட வீடு அல்லவா, அதனால் அந்த அம்மன் கோவில். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீவசமாதி, அந்த வழிபாடு நீங்கள் செய்கிறது சால சிறந்தது. ஏன்னா குரு அங்கே தான் உச்சமாகிறாரு உங்களுக்கு 9ல். அப்போ நீங்கள் இந்த விருச்சிக ராசி மேக்சிமம் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா யாரை நாங்கள் வழிபட்டால் எங்கள் குலதெய்வத்துக்கு பின்னால் நாங்கள் ஒரு தெய்வமாக வச்சு யாரை வழிபட்டால் நாங்கள் நல்லா சிறப்பாக வருவோம், மேன்மை அடைவோம்னா கட்டாயம் குருமார்கள். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ரிஷிமார்கள், அதாவது ஜீவசமாதி அடைஞ்ச அந்த தெய்வங்களாக மனிதர்களாக பிறக்கப்பட்டு தெய்வங்களாக மாறின வள்ளலார், பாபா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆன்மீகத்தை நோக்கி பயணித்த அவங்க தன்னோட கருத்துக்களை வெளியே சொல்லிட்டு போனாங்க பார்த்தீங்களா, அவங்களோட ஜீவாத்மாக்களை நம்ம கும்பிடுவதன் மூலியமாக நம்ம மேன்மேலும் நல்ல ஒரு வளர்ச்சி அடைய முடியும். அப்போ ஜீவசமாதி வழிபாடு தான் விருச்சிக ராசிக்கு ரொம்ப கை கொடுக்கும். ஏன்னா அது கடகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா காலபுருஷத்துக்கு மோட்ச ராசி, அது 4வது வீடு. அப்போ இயல்பாகவே அங்கே பார்த்திங்கன்னா சமாதி அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது. அப்போ அதை நம்ம வழிபாடு பண்ணுவது சிறப்பு. அடுத்தபடியாக தகப்பனுக்கு எப்படி இருக்குன்னா நல்லா இருப்பார். தகப்பன் இல்லைங்கன்னா தகப்பன் பெருமையை பேசுவீங்க இந்த காலகட்டத்தில். அப்பா இல்லைங்க
ஆனால் அப்பாவோட பெருமை அவர் பக்கத்தில் இருக்கும்போது அந்த அருமை தெரியல. இப்போ அவரோட பெருமையும் அருமையும் எங்களுக்கு தெரியுதுங்க, நான் இன்னார் மகன் சொல்லிக்கிறதுல நான் பெருமைப்படுறேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி. அடுத்தது விருச்சிக ராசிக்கு சிம்மம் அப்படிங்கிறது வந்து 10வது வீடாக வரும், தொழில். அப்போ அந்த வீட்டுக்கு 9ஆம் இடத்தில் போய் குரு நிற்கிறாரு 12ல். அப்போ தொழிலுக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னா, தொழில் முடிஞ்ச அளவுக்கு தொழிலில் கொஞ்சம் கவனமாக வேலை பாருங்கள். ஏன்னா இது ஒரு குரு உச்சமாக தானே இருக்கிறாருன்னா சிறு நஷ்டத்தை கொடுக்காம பெரு நஷ்டத்தை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம அந்த தொழில் மேலே கொஞ்சம் கவனம் இருக்கணும். ஏன்னா குரு நின்ன வீட்டை கெடுப்பார் அப்படிமா. இப்போ விருச்சிக ராசிக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிறது சிம்மமாக வரும். அந்த சிம்மத்திற்கு 12ல் குரு போய் நிற்கிறாரு. இப்போ இங்கே உச்ச குரு மறைவா அப்படின்னா, குரு வந்து 6, 8, 12ல் இருந்தால் மறைவு தான். அது உச்சமாக இருந்தாலும் சரி, ஆட்சியாக இருந்தாலும் சரி. ஆனால் இங்கே மறைவுன்னு நம்ம எடுத்துக்கல அப்படின்னாலும் இந்த இடத்துல வந்து நமக்கு அது பின் விளைவுகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது விருச்சகத்திற்கு 11ஆம் இடமாக வருவது கன்னி, லாபஸ்தானம். லாபஸ்தானத்திற்கு குரு எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ல் இருக்கிறார். 11க்கு 11ல் லாபஸ்தானத்தில். அப்போ இது எப்படி இருக்குன்னா, மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஒரு பெருமை கிடைக்கும். அதே சமயத்தில் வெளி வட்டாரங்கள், ஏன்னா 11ஆம் இடம்ங்கிறது நம்மளோட அபிலாசை, நம்ம என்னெல்லாம் மனசுக்குள்ளார ஆசைகள் எண்ணங்கள் எல்லாம் வச்சுக்கிறோமோ அதை நிறைவேற்றக்கூடிய இடம் தான் இந்த 11ஆம் இடம். அப்போ 11க்கு 11ஆம் இடத்தில் குருங்கும் போது நீங்கள் மனசுக்குள்ளார கொட்டி வச்சுருப்பீங்க, வெளியில் சொல்ல முடியாத எண்ணங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வெளியில் கொண்டுட்டு வந்து சொல்லி அதன் மூலியமாக பயனடைவீங்க. உங்களுக்கு அதன் மூலியமாக பேர் புகழ் கிடைக்கும். அப்போ உங்களோட மனசுக்குள்ளாரையே பூட்டி வச்சிருந்த எண்ணங்களை அத்தனையும் வெளியில் கொண்டு வந்து அதை நீங்கள் சொல்லவும் செய்யவும் செயலாகப்படுத்தவும் இந்த காலகட்டங்கள் உகந்த காலகட்டங்கள். அடுத்தது விருச்சிகத்திற்கு 12ஆம் இடமாக வருவது துலாம். அந்த துலாத்திற்கு பார்த்திங்கன்னா கடகம் அப்படிங்கக்கூடியது 10ஆம் இடமாக வரும். அப்போ 10 அப்படிங்கிறத 12க்கு 10 ஃபஸ்ட்லேயே சொன்னேன். நம்மளுக்கு அதிக 10, 12னா தொழில் மூலியமாக வரக்கூடிய வருமானம், அதன் மூலியமாக ஒரு தொய்வு இதெல்லாம் இருக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் புதிய தொழிலை செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதே சமயத்தில் கடல் கடந்த வாணிபம்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது இந்த இடம் தான். ஏன்னா ஒரு நீர் ராசியும் ஒரு காற்று ராசியும் ஒன்றா சேரும்போது தான் கடல் கடந்த வாணிபம். அப்போ வெளிநாட்டுக்கு வந்து இத்தனை நாளாக நான் முயற்சி பண்ணனேன், இப்போ முயற்சி பண்ணலான்னா முயற்சி பண்ணலாம். அதே சமயத்தில் ஜாக்கிரதை எச்சரிக்கையாக நீங்கள் முயற்சி பண்ணுவதன் மூலியமாக உங்கள் அந்த தொழில் மேம்படும். உங்களுக்கு கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி வழிபாடு தான் சிறப்பு. அதே சமயத்தில் நம்மளோட குலதெய்வத்து வழிபாடும் சிறப்பு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வருட குரு பயிற்சி அருமையாகவும் அமோகமாகவும் இருக்கிறது. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. தற்போது நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்தில் 6ஆம் தேதியில் மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் கடக உள்ளே நுழைந்து என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு தரப்போகிறார். குரு பகவான் உச்ச குருவாக வந்து உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன ப்ளஸ் ஏற்பட போகுது, என்னென்னலாம் நீங்கள் நடக்கலைன்னு நினைக்கிங்களோ அதெல்லாம் நடத்துவதற்கான வாய்ப்பை குரு பகவான் எப்படி தரப்போகிறார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன், ஓகேவா? கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையில் நம்முடைய குரு பகவானுடைய பெயர்ச்சியை வைத்து நம்ம பேசுகிறோம். குரு பகவான் என்பவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு ஒருக்க ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி கடந்து போவார். சில நேரங்களில் வந்து அதிசாரமாக முன்னாடி போவார், வக்கிரமாக பின்னோக்கி வருவார். ஸோ அதெல்லாம் ஓகே. பட் தன்னுடைய வீடு ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு ராசியை கடப்பார். ஆனால் இந்த ஒவ்வொரு ராசியும் கடக்க ஒவ்வொரு வருஷம் எடுக்கும்பொழுது அவருக்கு மிகவும் பிடித்த வீடான கடகராசிக்குள்ளே இந்த 2026 அவர் உள்ளே நுழையும் இந்த காலம் கண்ணீர், கஷ்டம், போராட்டம், கவலை, வருத்தம், வாழ்க்கையில் வெறுத்து போயிட்டேன் அப்படிங்கிற நினைக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் தர இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கான எதிர்கால குரு பயிற்சி பலனை முழுமையாக பாருங்கள். உங்களுக்காக நான் ரொம்ப ஃபில்ட்ரு பண்ணி செக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கட்டாயமாக கொடுக்கணும். ஸோ இன்னொரு விஷயம், நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா மிக பிரபலமான ஜோதிடர்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க, ஓகேவா?
நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு பிடிச்ச வீடியோவை நீங்கள் பார்த்து சந்தோஷம் அடைஞ்ச மாதிரி, நீங்கள் பார்த்து நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள், சரியா, உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனைவருக்குமே வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணி அவங்களும் சில அதாவது ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு வாங்க உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நம்முடைய குரு பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு வருகிறார். அதாவது கடக ராசிக்குள்ளே வரார். அப்போ ஜோதிட பழமொழியில் ஒரு பழமொழி இருக்குது, ஓடி போனவனுக்கு 9இல் குரு அப்படிம்பாங்க. கேட்டு தானே? வாழ்க்கையில் நீங்கள் நிலையாக இருந்தீங்களா? உங்களால் நிலையாக இருக்க விட்டாங்களா? நீங்கள் என்ன தான் நைட்டு உட்காந்து சிந்திச்சு இப்படித்தான் வாழ்வேன், அப்படித்தான் வாழ்வேன், நான் வந்து இனிமேல் வந்து எனக்காண்டி தான் வாழ போகிறேன்னு சொல்லி சிந்திச்சுட்டு படுத்த உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் மறுநாள் காலையில் அப்படியே டோட்டலாக பேஸ்மெண்ட்டை எப்படி உடைக்கிற மாதிரி உடைச்சிட்டு உங்களை பிறருக்காக அதாவது சுயநலவாதிகளுடைய சூழ்ச்சியில் மாட்டினீங்களா இல்லையா? பொதுவாகவே நம்ம விருச்சிகராசி என்பதில் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களை செல்ஃபிஷ்னு சொல்லுவாங்க, கோபக்காரங்கம்பாங்க, தேல் மாதிரி கொட்டுறாங்கம்பாங்க. உண்மையா இல்லையா? உங்கள் கூடவே இருந்து உங்கள்கிட்ட வந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு உங்களை பிரெயின் வாஷ் பண்ணி உங்கள்கிட்ட வந்து என்னென்னலாம் எடுக்க முடியுமோ எடுத்துகிட்டு உங்களை பாசம் வச்சு, அன்பு வச்சு, காதல் வச்சு, நம்ப வச்சு ஏமாத்தின அந்த துரோகிகள் மட்டும்தான் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க. ஆனால் உங்களை உண்மையான புரிஞ்சுக்கிட்ட, உண்மையான அன்பை நேசிக்கிற யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வந்து பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அளவு கடந்த அன்பு வைக்கக்கூடிய நபர்கள், அன்புக்கு மட்டுமே அடிபணியக்கூடிய நபர்கள். செவ்வாயோட ராசியாக இருக்கிறனால தான் உங்களை கட்டு போட்டு வைக்கிறாந்தா, அதாவது ஒரு கண்ட்ரோலில் வைக்கிறாந்தா அந்த இடத்துல அன்பு இருந்தால் மட்டும்தான் உங்களை கண்ட்ரோல் வைக்க முடியும். உங்களை மிரட்டியோ உருட்டியோலாம் யாராலையும் கண்ட்ரோலில் வைக்க முடியாது. ஏன்னா நீங்கள் 8ஆம் இடத்தை அதாவது வெட்டிச்சு சதுரனா அந்த ஏரியாவே காலியாயிருங்கிற மாதிரி தான் அவ்வளோ வலிமையானவங்க. ஆனால் யாரும் பாதிக்கப்படையக்கூடாது, யாரும் கஷ்டமடையக்கூடாது அப்படின்னு நினச்சி உங்களுக்குள்ளேயே பல கஷ்டத்தை உண்டு பண்ணிக்கிறீங்க. அதே போல் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னொரு குணம் என்னென்னா, நம்ம விரும்பிட்டோம், நம்ம நேசிச்சிட்டோம், நம்மளை நேசிச்சிட்டாங்க, அவங்க போலியாக நேசித்தாங்க, உண்மையாக காதலிச்சாங்க, அதெல்லாம் தெரியாது. பட் நம்ம மேலே அன்பு காட்டிட்டாங்க, சரி போனா போட்டு போ அப்படின்னு விட்டு கொடுக்குற எண்ணம் தான் 80% இருக்கும். ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது தான் தேல் அதோடைய வேலையை பார்க்குற மாதிரி நீங்கள் செஞ்சிருவீங்க. ஒரு அன்பை கொஞ்சம் அதிகமாக வச்சனால தான் அழுத்தமாக கேட்பீங்க, ஒரு அழுத்தமாக கொடுப்பீங்க, ப்ரெஷர் கொடுப்பீங்க. ஸோ இது உண்மை தான், உங்களுடைய குணம் தான். உங்களுடைய குணத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க ஏன் உங்களை கஷ்டப்படுத்துகிறாங்க? கடத்த மாட்டாங்களே. புரியாத உறவுகள் தான் உங்களை தவறாக சொல்லுவாங்க. இதான் நம்முடைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட் எடுத்துக்காட்டு. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் ஒரு 5 வருட காலமாக, குறைஞ்சது 5 வருடம், நான் சொல்ல போய் தான் குறைந்தது 5 வருட காலமாக பல விஷயங்களில் பல போராட்டங்களை சந்தித்து வாழ்க்கையில் என்ன பண்ணோன்னே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்க விருச்சிக ராசி அன்பர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் குரு பகவானுடைய பார்வை, 5ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு டைரெக்டாக அப்படி விழுந்தனால இந்த 5ஆம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் உண்டு இல்லையா? அப்போ விருச்சிக ராசிக்காரங்க இந்த வட்டம் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க. உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே சிறப்படைய போகுது. நீங்கள் உங்களை உணர போகிறீங்க, உங்களை ரசிக்க போகிறீங்க, உங்களுடைய வாழ்க்கைக்காக இனிமேல் நீங்கள் வாழ போகிறீங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து நிறைய விரக்தி ஆயிடுச்சு. நடா வாழ்க்கை, உங்களை உண்மையாகவே நம்பணும், ஏமாற்றிட்டாங்க, உண்மையிலே பாசம் வச்சோம், ஏமாற்றிட்டாங்கன்னு விருச்சிக ராசி ஆண்கள் எல்லாமே ஃபீல் பண்ணிக்கிறீங்க. அதுவும் இந்த விருச்சிக ராசி பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா டெப்த் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோ தூரம் ஆழமாக நேசிக்கக்கூடியவங்க. நீங்கள் ஒரு ஆண்மகனை தான் கூட இருக்கவங்களை நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எவ்வளோ பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. எனக்கு நீ வேணும் நீங்கள் ஒரு வார்த்தை உபயோகப்படுத்திட்டீங்கன்னா
அந்த நபர் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருப்பீங்க. அந்த நபர் உங்களை வேண்டாம் வீட்டு போனாலும் உறுதியாக இருப்பீங்க. எனக்கு நீ தான் வேணும், எனக்கு நீ தான் வேணும், எனக்கு நீ தான் வேணும், எனக்கு நீ தான் வேணும்னு அந்த அழுத்தம் அதிகமாக வருதுன்னா அது விருச்சிக ராசி பெண்களுடைய வார்த்தைகள் இருந்தால் வரும் அதிகமாக. ஏன்னா அவ்வளோ தூரம் நீங்கள் ஆழமாக நேசிக்கக்கூடியவங்க. புரியுதா? உரிமை தானே, உரிமையை கேட்குற தப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங் அனுப்பிங்க. பொதுவாகவே விருச்சிக ராசி பெண்கள் ஒரு நபருக்கு மனைவியாகவோ அல்லது காதலியாகவோ அல்லது தோழியாகவோ அல்லது பெற்ற தாயாகவோ வந்துவிட்டால் அந்த ஆண்மகன் கொடுத்து வச்சவன் சொல்லுவேன். அவ்வளோ தூரம் உங்களை பார்த்துக்குருவாங்க. அம்மாவை இருந்தால் தன் குழந்தைக்கு என்னென்னாலும் செய்வாங்க. சகோதரியாக இருந்தால் தன்னுடைய தம்பிக்காண்டி தன்னுடைய அண்ணனுக்காண்டி எவ்வளோ நாள் விட்டு கொடுப்பாங்க. காதலியாக இருந்தால் நீங்கள் என்னென்னா பண்ணாலும் சரி, என்னுடைய காதலன் என்னை ரொம்ப நேசித்தான் அப்படின்னு சொல்லி தான் வீட்டிலேருந்து என்னென்னலாம் எடுத்து கொடுக்குமோ, தான் உழைச்ச உழைப்புலேருந்து எவ்வளோ தான் கொடுக்க முடியுமோ கொடுத்துருவாங்க, யோசிக்கவே மாட்டாங்க. மனைவியாக இருந்தால் உங்களுடைய குடும்பத்தை சுமக்கிற மிகப்பெரிய ஒரு சும தாங்கியாக இருப்பாங்க. அவங்களுக்கு படிப்பு இருக்கும், திறமை இருக்கும், அழகு இருக்கும், அறிவு இருக்கும். ஆனால் எதுவுமே இல்லாத மாதிரி உங்களுக்காண்டி வாழ்வாங்க. இது உண்மையிலே நடந்திருக்குங்கிறது உண்மை. ஓகேவா? ஸோ இப்போ இந்த குரு பகவான் என்ன பண்ண போகிறான்னா, நம்மளுடைய விருச்சிக ராசி பெண்களுக்கு மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் நல்ல விதமான முன்னேற்றத்தையும் கொடுக்க போகிறார். உங்களை யார் யாரெல்லாம் தண்டிச்சாங்களோ, யார் யாரெல்லாம் வஞ்சிச்சாங்களோ, யார் யாரெல்லாம் நீங்கள் வளரவே கூடாதுன்னு நினச்சாங்க, அவங்களுக்கு முன்னாடி உங்களுடைய முயற்சியின் மூலமாக உங்களை வளர்த்தி காட்டப்போகிறார், உங்களை உயர்த்தி காட்டப்போகிறார் என்பது உண்மை. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெற போகுது. அதே போல் உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் அப்படியே செயல்பட போகுது. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கின்ற நம்முடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. ஓகேவா? ஸோ கவலையே படத்தவன். அதுவும் நம்மளுடைய விருச்சிக ராசி அனுச நட்சத்திரக்காரங்க கிட்டத்தட்ட ஒரு 7 மாதமாக எல்லா விதமான பிரச்சனையும் பார்த்துட்டீங்க. எப்பா போராட்டம் அல்லது சொன்னால் இன்னொரு வீடியோ பேசிக்கிட்டே இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு போராட்டத்தை பிரச்சனையை கடந்து வந்த விருச்சிக ராசி அன்பர்கள் கீழே கமெண்ட்ஸ் போடுவாங்க, உயிர் மட்டும்தான் ஐயா மிச்சம் அப்படிம்பாங்க. எல்லாம் பார்த்தாச்சு, வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அசால்ட்டாக போடுறாங்கன்னா அது விருச்சிக ராசியாக தான் இருக்கும். பல பேருடைய தவறை சுட்டி காட்டக்கூடிய ஒரு இடத்தில் தகுதியான நபர்கள் யாரும் விருச்சிக ராசிங்க. வெளிப்படையாக சுட்டி காட்டுவீங்க. மனசில் ஒன்று வச்சு வெளியே ஒன்று பேசக்கூடிய குணம் உங்கள்கிட்ட இருக்கவே இருக்காது. சுட்டு போட்டால் வராதுமாங்களா, அதுதான் நீங்கள். ஆனால் அதிகமான நெஞ்சு அழுத்தமும் ஒன்று இருக்கும். ஒரு விஷயத்தை நினச்சிட்டிங்க அப்படின்னா அதை முடிக்காமல் உங்களுக்கு தூக்கமே வராது. யார் யாருக்கெல்லாம் அப்படி நிலைமை இருக்குங்கிறத சொல்லுங்கள். சார் நான் அப்படி தான் சார் ஒரு விஷயம் முடிவெடுப்பேன், அதை முடிச்சுட்டு தான் நான் தூங்குற பற்றி யோசிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசி பெண்களும் அதிகமாக இருப்பாங்க, விருச்சிக ராசி ஆண்களும் அதிகமாக இருப்பாங்க அப்படிங்கிறது கிரக ரீதியான உண்மை. சரி, கிரக ரீதியான உண்மைலாம் ஓகே. இப்போ நல்லது கொடுக்க போகிறாருங்கிறது ஓகே. இந்த காலகட்டங்களில் நாங்கள் எதுவும் வழிபாடு செய்யணுமா, என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம விருச்சிக ராசிக்காரங்களுக்கு முருக வழிபாடு முன்னேற்றத்தை கொடுக்கும் பொதுவாகவே. அதுக்கு அடுத்தபடியாக உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க உக்கிர தெய்வங்கள் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்கும் என்பது உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது உங்களுடைய ராசிக்கான குரு பெயர்ச்சிக்கான பொது பலனே, உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? இந்த பொது பலன் என்பது பார்த்திங்கன்னா குறைஞ்சது உங்களுடைய லைஃப்பில் 20% 30% கட்டாயமாக ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். இதை தாண்டி உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில் அனுப்பிவிடுங்க. புரியுதா? கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு
உங்கள் டீட்டெயில் அனுப்புங்க. உங்கள் பேர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், எந்த ஊரில் பிறந்தீங்க, தற்போது எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க. ஏன்னா அதான் முக்கியம். ஏன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக எல்லா விதமான நாடுகள்லேருந்தும் ஃபோன் வருது. அமெரிக்காலேருந்து, ஜப்பான்லேருந்து, அதே போல் பார்த்திங்கன்னா கனடா, மலேசியாலாம் நிறைய சகோதர சகோதரிகள் கூப்பிட்றாங்க. அதே போல் சிங்கப்பூர், ரஷ்யா, இப்படி நாடு சொல்லிகிட்டே போகலாம். ஓகேவா? நம்மளுடைய இலங்கை தமிழர்கள் போன்ற அத்தனை விதமான நாடுகள்லேருந்து கால்ஸ் வருது. நம்ம எந்த நேரத்தை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எனக்கு நாடு ரொம்ப முக்கியம். அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்கிறத நீங்கள் வாட்ஸ்அப்பில் கட்டாயமாக இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பேன். உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளையும் நீங்கள் துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். ஜாதகமே இல்லை, ஜாதகம் இல்லாமல் எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய நேயர்களுக்கு உறுதியாக நீங்கள் கால் பண்ணுறீங்க பார்த்திங்கன்னா அந்த நேரம், அதே போல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரம், அதாவது வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற எஸ்எம்எஸ்ஸு, ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா பிரசனம் என்ற மிகப்பெரிய கருவி மூலமாக எடுத்து உங்களுடைய வாழ்க்கையுடைய அத்தனை விதமான நுணுக்கங்கள், செயல்பாடுகளை துல்லியமாக உங்களுக்கு கணித்து கூற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. மறக்காமல் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சா கட்டாயமாக அலையுங்கள் என்று கூறிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று எல்லா நலமும் பெற்று நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்துக்கள் கூறி தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.